எனக்கு தெரியுதானே? யாரும் சரியா தெரியல தம்பி. ஏண்ணே என்னைய தெரியலையாண்ணே? நீங்க பண்டா படிச்சுக்கிந்த எட்டாவது படிச்சுக்கிந்தேனே, உங்க கூட தானே சுத்துவேன். ஒண்ணுமே நான் வந்துட்டு இப்படி மறந்துட்டு இருக்கேனே. ஆமா ஆமா தம்பி, ஆமா ஆமா ஆமா. ஏண்ணே அப்பெல்லாம் மீச தாடியே எல்லாம் முழுக்குன்னு இருப்பேனே. இப்ப ஆளு குச்சிலி கும்பா மாதிரி தாடியோட இருக்கேனே. ஆளு அடையாளமே தெரியாம போயிட்டேனே. என்ன தம்பி பண்றது, வயசாகிட்டே இருக்குல்ல. நீ கூட ஸ்கூல் படிக்கும்போது குஞ்சாமணி ஆடிட்டு தெரிஞ்ச கலாய்க்காது. ஆனா ஒண்ணுனே, தமிழ்நாடு அளவுல சொல்லி வச்சு அடிச்ச பாரு, மொத மார்க் நான் தான்டா. எங்க அண்ணனுக்கு பெருமையா சொன்னேனே. அதான் அண்ணனே மறந்துட்டு நீ இன்னும் யாக வச்சிருக்கேடா. வரலாறு மறக்க முடியுமா? சரி தம்பிக்கு ஒரு வேலை வந்துருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பரவாயில்லையா, 12ஆம் படிக்கும்போது உனக்கு தாடி இல்லாதெல்லாம் நோட் பண்ணிருக்காப்ல. டேய் மாப்ள, 12ஆம் வரைக்கும் போது எவனுக்குலாம் தாடி இருந்துச்சு? அப்ப தமிழ்நாடு அளவுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது? ஃபர்ஸ்ட் மார்க்கா? மாப்ள நான் மலை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லடா. என்னையா சொல்ற? இவ்வளவு நேரம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்க. மாப்ள இதெல்லாம் யாருன்னே தெரியாது மாப்ள. கஞ்சா பையில ஊருக்கு 4 பேர் பிடிச்சான்னு திடுறாங்க. ரொம்ப அங்க பாரு. தம்பியே நல்லா இருக்கியாடா? நானும் உங்க அப்பா முத்து கிருஷ்ணனும் அப்படிடா. எங்க அப்பா முத்துக்கு சின்ன இல்லன்னு இல்ல சொல்றா.